நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோன்னா சென்னையில் இருக்கிறோம். சென்னையில் வந்து வண்டலூர் கிளாம்பாக்கத்தில் வந்து நம்ம கவர்மெண்டால் வந்து புது பஸ் ஸ்டாண்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இங்கே வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம வந்து வெளியூர் போனோம்னா இங்கேருந்து தான் கிளம்பணும். கோயம்பேடுலேருந்து இன்னைக்கு நம்ம கிளம்ப மாட்டோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, நம்ம வீடியோவில் போய் இந்த பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். புதிய பேருந்து நிலையத்துக்கு இப்போ நம்ம வண்டலூர்லேருந்து போய்கிட்டு இருக்கிறோம். வண்டலூர்லேருந்து எக்ஸாக்டாக 200 மீட்டர்ஸில் நம்மளுக்கு வந்து கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் வந்து வந்துடும். இது வந்து டிசம்பர் 30, 2023 அன்று மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. என்ட்ரன்ஸ்லேருந்து நீங்கள் நடக்கிறதா இருந்தால் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடக்கணும். நம்ம வந்து அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ எலக்ட்ரிக் கார்லாம் ஏகப்பட்ட கார்ஸ் உள்ளே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. இதுக்கு அடிக்கல் நட்டுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பிப்ரவரி 2019 ஆண்டு அவர் வந்து அடிக்கல் நாட்டினார். இப்போது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம 2 வீலரில் தான் நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம விசிட் பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருக்கிறோம். அடித்தள வாகன நிறுத்தம் செல்லும் வழி. இப்போ வந்து நம்ம பார்க்கிங் டிக்கெட் எடுக்கிறோம். டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போகிறோம். 3 ஹவர்ஸுக்கு நம்ம 10 ரூபீஸ் பே பண்ணணும். பார்க்கிங் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது நண்பர்களே. ஏகப்பட்ட ஸ்பேஸ் இருக்குது வண்டி விடுறதுக்கு. காரு, ஆட்டோ, பைக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்குறாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் இருக்குது. ஒரு மாலில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க. ரொம்பவே வேறு லெவலாக இருக்குது பார்க்கிங் ஃபெசிலிட்டி. இப்போ நம்ம பைக் பார்க் பண்ணிவிட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போக போகிறோம். இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து கிட்டத்தட்ட 88 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அதை குறைக்கும் வகையில் இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டப்பட்டுள்ளது. இதனுடைய முழு கட்டுமான பணி நிறைவடைந்தால் இது ஆசியாவிலேயே மிக பேருந்து நிலையமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டெப்ஸில் வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் பார்க்க போகிறோம். என்ட்ரன்ஸ் பாருங்க. ரொம்பவே வேறு லெவலாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஏர்போர்ட் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே பண்ணி வச்சுருக்குறாங்க. பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் ரொம்பவே அருமையாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டன் காலேஜ் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ட்ராலி ஃபெசிலிட்டி, அப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி, அப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஃபெசிலிட்டி, அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான வண்டி, ட்ராலிஸ், இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய குத்து விளக்கு இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் நண்பர்களே. அப்புறம் வந்து வாலில் வந்து பெயிண்டிங்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம வந்து உள்ளே போக போகிறோம். இதில் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு போர்டு இருக்கும். 2 நுழைவாயில் இருக்கும் இந்த பஸ் ஸ்டாண்டில். நுழைவாயில் 1, நுழைவாயில் 2. இப்போ வந்து நம்ம ஆம்னி பஸ் எஸ்இடிசி பஸ் ஸ்டாண்டு இதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். எம்டிசி பஸ்ஸுக்கு வந்து தனி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அது நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பின்னாடி பார்க்கலாம் நண்பர்களே. நம்ம போகும்போது ஏகப்பட்ட யூடியூபர்ஸ், அப்புறம் வந்து சேனல் கலாட்டா சேனல் உள்ளவங்களாம் வந்திருந்தாங்க.
மக்கள் உதவி மையம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக சர்வீஸ் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டி, லிஃப்ட் ஃபெசிலிட்டி இதெல்லாம் இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டில். அப்புறம் பார்த்திங்கன்னா இலவச அவசர சிகிச்சை மையம் இதெல்லாம் இருக்குது. மெடிக்கல் அதுவும் சேர்ந்து இருக்குது. மேலேருந்து பார்த்தோன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆச்சு இது கட்டி முடிக்கிறதுக்கு. இன்னும் வந்து பாக்கி இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேன் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேன் இருக்கும். இது மாற்றுத்திறனாளிகள் போவதற்காக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாதை எல்லா பக்கமே இருக்கும். ஆம்னி பஸ் சைடு, அப்புறம் வந்து எஸ்சிடிசி சைடு, எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபெசிலிட்டி இந்த பஸ் ஸ்டாண்டில். இப்போ வந்து நம்ம அரசு பேருந்து, ஆம்னி பஸ் பேருந்து எங்கெல்லாம் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. இப்போ ஆம்னி பஸ் நிற்கிற ஏரியாவுக்கு வந்து நம்ம போக போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 4 பிளாட்ஃபார்ம் வந்து ஆம்னி பஸ்க்காக ஒதுக்கிருக்காங்க. இப்போ நம்ம போகும்போது வந்து ஆம்னி பஸ் வந்து இல்லை, நம்ம வந்து மார்னிங் அந்த மாதிரி டயத்தில் போயிருந்தோம். அந்த டயத்தில் வந்து எந்த ஆம்னி பஸ்ஸும் இல்லை. கிட்டத்தட்ட 4 பிளாட்ஃபார்ம் வந்து ஆம்னி பஸ்க்காகவே ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசி சர்வீசஸ் எந்தெந்த பிளாட்ஃபார்மில் இருந்து தொடங்குதுன்னு பார்க்கலாம் நண்பர்களே. டாய்லெட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேறு லெவலாக இருக்குது. இது வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணாட்டி ரொம்ப ஒஸ்ட் ஆகிடும். ரொம்பவே தெளிவாக இருக்கும். நம்ம கோயம்பேட்டில் கூட இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காது. ரொம்பவே அருமையாக பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து திருநங்கைகள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து அறைகள் ஒதுக்கியிருப்பாங்க. ஃபீடிங் ரூம்ஸ்லாம் இருக்குது. ஜென்ஸ் நாட் அலோடு எல்லாமே அந்த கைட்லைன்ஸ்லாம் எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குடிநீர் இருக்கும். ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் என்ட்ரன்ஸ்லேயுமே உங்களுக்கு வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து இருக்கும். அவங்களே வந்து யூஎஸ்பி போர்ட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சேர் ஃபெசிலிட்டி ரொம்பவே அருமையாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8, 9 பிளாட்ஃபார்ம் வந்து விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்து பஸ்ஸு கிளம்பும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த 6, 7 பிளாட்ஃபார்ம் வந்து கோயம்புத்தூர், வேளாங்கண்ணி, சேலம் இங்கெல்லாம் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் இருந்து வண்டி கிளம்புது. அந்த மேலே உள்ள போர்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இண்டிவிஜுவலாக என்னென்ன ஊருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 4, 5 வந்து திண்டுக்கல், கும்பகோணம், தஞ்சாவூர் இந்தந்த ஏரியாவுக்குலாம் வந்து வண்டி போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள், ஹேண்டிகேப்டு, அப்புறம் வந்து பேரண்ட்ஸ் வித் சில்ட்ரன் இவங்களுக்குலாம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து மெயின் ப்ரியாரிட்டி. அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் 2, 3 வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோயில் இந்த ஏரியாவுக்குலாம் வந்து வண்டி போகுது. இதுக்குள்ளே வந்து சப்டிவிஷன்ஸ்லாம் இருக்கும். நம்ம வந்து அது கிளியராக நம்ம வந்து இது பண்ணல. தாய்மார்கள் பாலூட்டும் அறை வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஏரியாஸில் இருக்குது. மேலேருந்து பார்க்கும்போது வந்து நம்ம அந்த பஸ் ஸ்டாண்டோட ஃபெசிலிட்டி வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது நண்பர்களே. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த ஏரியா பக்கம் போய் பாருங்கள். இல்லாட்டி நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து கிளியர் ஐடியா கிடைக்கும் நண்பர்களே. நடைமேடை 1லேருந்து உங்களுக்கு வந்து ஏசி வண்டி ஃபுல்லாக கிளம்பும். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்க்க போகிறோம். எஸ்கலேட்டரில் போகிறோம். மேலே வந்து இன்னும் வந்து ஷாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணல. ப்ரப்போஸ்டு ஷாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருப்பாங்க. டார்மிட்டரி, அப்புறம் ப்ரப்போஸ்டு ஷாப்ஸ், அப்புறம் கண்டக்டர்ஸ், டிரைவர்ஸ்க்கான டார்மிட்டரி இதெல்லாம் இருக்கும். இந்த மேலே வியூ பாயிண்ட் பாருங்க, ரொம்பவே அருமையாக இருக்கும். ஏகப்பட்ட பொருட்கள் வந்து கிட்டத்தட்ட கட்டப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரசு பேருந்துகளுக்கு வந்து 130 இடம் ஒதுக்கியிருக்கிறாங்க.
ஆம்னி பேருந்துகளுக்கு வந்து கிட்டத்தட்ட 85 பேருந்து நிற்கிற மாதிரி ஒதுக்கியிருக்கிறாங்க. இது வந்து ஓட்டுநர் நடத்துறதுக்கான டார்மிட்டரி. ஆனால் இன்னும் ஆண்கள் பெண்களுக்கான டார்மிட்டரி வந்து இன்னும் ரெடி ஆகலை. ஆனால் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஆண்கள் 100 ஆண்கள் தங்குவதற்கான இடம் வந்து இப்போ பிளான் இப்போ செய்யப்பட்டுள்ளது. அப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து 40 பெண்கள் தங்குற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ப்ரப்போஸ்டு ஷாப்ஸ். ஆனால் இன்னும் கடைகள்லாம் வரல. இந்த கடைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. கைபேசி, குழந்தைகளுக்கான ஆடைகள், ஸ்வீட்ஸ் கடை, அப்புறம் வந்து கைப்பை கடை இதெல்லாம் இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஆவின் பாலகம் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சாப்பிட்டு போங்க, இல்லாட்டி சாப்பிட்டு பார்சல் ஏதாவது வாங்கிட்டு போங்க. தயவுசெய்து சாப்பிடாமல் போயிடாதீங்க. உள்ளே எந்த ஹோட்டலுமே கிடையாது. அப்புறம் வந்து கையில் கேஷ் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எம்டிசி பஸ் ஸ்டாப் போக போகிறோம் நண்பர்களே. நம்ம அப்படியே வெளியே வந்துட்டு எஸ்சிடிசி வழியாக வெளியே வந்துட்டு அப்படி நம்ம போய்க்கலாம். உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் கார் ஃபெசிலிட்டி இருக்கும். அங்கேருந்து இங்கே வர, இங்கேருந்து அங்கே போக உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டி இருக்கும், எலக்ட்ரிக் கார் ஃபெசிலிட்டி. அதுலேயே நம்ம வந்து போய்க்கலாம். ரொம்ப சிரமப்படணும் அவசியம் கிடையாது. அதில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. ப்ரியாரிட்டி ஃபார் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, சீனியர் சிட்டிசன், அப்புறம் வந்து ஹேண்டிகேப்டு, பேரண்ட்ஸ் வித் சில்ட்ரன், இவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து எம்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம எஸ்கலேட்டர் மூலமாக போய்கிட்டு இருக்கிறோம். ரொம்பவே அருமையாக இருக்குது எஸ்கலேட்டரில் போகிறதுக்கு. இங்கேருந்து நம்ம லிஃப்ட் வழியாகவும் நம்ம எம்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போய்க்கலாம். எல்லாமே போர்டெல்லாம் தெளிவாக வச்சுருக்குறாங்க, எங்கே போகணும், எந்தெந்த ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வச்சுருக்குறாங்க. ஆனால் பஸ்ஸு வர்றதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். அந்த மாதிரி சில இது இருக்குது, இடர்பாடுகள். அது போக போக சரியாகும்னு நினைக்கிறோம். இப்போ வந்து நம்ம லிஃப்ட்டில் வந்து போகிறோம் எம்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம சில அசம்பாவிதங்கள் நோட் பண்ணோம். பேம்பர்ஸ் வந்து எடுத்து அப்படியே போட்டிருக்கிறாங்க. இது இப்போ தான் புதுசாக கட்டின பஸ் ஸ்டாண்டு. இப்போவே இங்கே இந்த மாதிரி பண்ணியிருந்தால் அப்படி இன்னும் ஏகப்பட்ட நாட்கள் இருக்குது, இன்னும் காலங்காலமாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போவே இந்த மாதிரி பண்ணால் எப்படி? அதனால் கிளியராக மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். பொதுமக்களாகிய நாம் தான் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்க வேண்டும். அங்கங்கே எல்லாமே கார்பேஜ் போடுற தொட்டிலாம் வச்சுருக்குறாங்க. அப்படி இருந்துமே வந்து மக்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து எம்டிசி பஸ் ஸ்டாப் வந்து வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 to 12 பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரி பிரிச்சுருக்குறாங்க. 7ஆவது பிளாட்ஃபார்மில் வந்து 21G ப்ராட்வே, அப்புறம் வந்து 8ஆவது பிளாட்ஃபார்மில் திருவான்மியூர் போகிறதுக்கு, அப்புறம் 9ஆவது பிளாட்ஃபார்மில் தியாகராயர் நகர், வேளச்சேரி இங்கே போகிறதுக்கு, 12ஆவது பிளாட்ஃபார்ம் வந்து கேளம்பாக்கம், திருப்பூர், வாலாஜாபாத் இங்கே போகிறதுக்கு, 11ஆவது பிளாட்ஃபார்ம் வந்து ஆவடி, திருவேற்காடு இந்த ஏரியா போகிறதுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. 4ஆவது பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொருக்குப்பேட், அப்புறம் இன்னும் சப்டிவிஷன்ஸ்லாம் அதில் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணல. அது வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மக்கள் உதவி மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சப்டிவிஷன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து இதுக்கப்புறம் வந்து நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். 4, 5, 6, 7, 8, 9, 12 எல்லாமே சப்டிவிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு முதல் பேருந்து, கடைசி பேருந்து, கால இடைவெளி எல்லாமே இருக்கும் நண்பர்களே. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து ஏடிஎம் ஃபெசிலிட்டி இல்லை, டார்மிட்டரி ஃபெசிலிட்டி இன்னும் கட்டி முடிக்கப்படவில்லை, சாப்பிட ஒரு கடையும் கிடையாது. கண்டிப்பாக வெளியே சாப்பிட்டு போயிருங்க. ஆம்னி பஸ்ஸு, எஸ்சிடிசி பஸ் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊரை பக்கம் தான் போய் ஆகணும். 2 வீலர் காரில் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வந்து நீங்கள் போய் ஆகணும். இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குது. இது காலப்போக்கில் சீரடையும் என்று நம்புவோம் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.